சங்கே முழங்கு யூடியூப் பக்கத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். Write a Java program that displays the number of characters, lines and words in a text. Step by step tutorial in Tamil. ஜாவால ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் அனலைசிஸ் இஸ் மீன்ஸ் ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை நம்ம அப்லோட் பண்ணுவோம். அந்த டெக்ஸ்ட் ஃபைலில் எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது, எத்தனை வேர்ட்ஸ் இருக்குது, ஹவு மெனி லைன்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெக்ஸ்ட் ஃபைலை அனலைசிஸ் பண்ணி நமக்கு அவுட்புட்டில் சொல்லணும். இது ரிலேட்டடாக நம்ம ஜாவாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோட் பண்ண போகிறோம். நீங்கள் இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கூட வர பெலைக்கான ஆல் அப்படின்றத மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் பிஎஸ்சி டிகிரி ப்ரோக்ராமிங் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாவா ப்ரோக்ராமிங் இன் ப்ராக்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சிலபஸ் அபவுட் ஃப்ரம் 2023 and 24 அகாடமிக் இயரில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றிருக்காங்க. ஓகே, ஆல்ரெடி நம்ம சேனலில் லிஸ்ட் ஆஃப் ப்ரோக்ராமில் ஒன்ஸ் அண்டு டூஸ் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம தேர்ட் எக்ஸசைஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இனி வரக்கூடிய நாட்களில் வந்து அடுத்தடுத்து இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் ஆஃப் ஜாவா கோட் வித் எக்ஸ்பிளைன் இன் தமிழில் வந்து நம்ம வீடியோ போகிறதா இருக்கும். ஜாவாவில் கோட் பண்ணுறதுக்கு முன்னால் இதில் சம் பேக்கேஜஸ் அண்ட் கிளாஸஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அது என்னென்ன பேக்கேஜஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா java.ioன்ற பேக்கேஜஸில் பப்பர்டு ரீடர் அப்படின்ற ஒரு கிளாஸும், ஃபைல் ரீடர் அண்டு ஐஓ எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 3 டிஃபர் கிளாஸஸ் சேம் பேக்கேஜஸ்லேருந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பப்பர் ரீடர் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா லைன் பை லைன் ஒவ்வொரு கேரக்டர் வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து ரீட் அவுட் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஃபைல் ரீடர்ஸ் அப்படின்னும் போது இந்த ஃபைலில் how many லைன்ஸஸ் இருக்குது, ஸோ ஹோல் அந்த ஃபைல் ஃபுல்லாக கண்டெய்னராக இருக்கக்கூடிய எல்லா கேரக்டர்ஸஸுமே ரீட் பண்ணுறது. ஸோ இது வந்து ஃபைல் ரீடர், இட் இஸ் யூஸ்டு டு பப்பர் ரீடர் ஃபார் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ். நெக்ஸ்ட் ஐஓ எக்ஸப்ஷன் அப்படின்றது எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். ஸோ இதில் இன்புட்டு இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அவுட்புட் இந்த மாதிரி வந்துச்சு, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குறோம். எப்பவுமே ஜாவாவில் ஒரு பேக்கேஜஸை நம்ம இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இம்போர்ட்ன்ற கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணுவோம். java.io பப்பர்டு ரீடர். ஸோ ஆல்ரெடி இந்த பேக்கேஜஸ்னால் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கோடு லைன் ஆஃப் கோட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பைன் பண்ணி அந்த பேக்கேஜஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். அந்த கோட்ஸஸை நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா எனி ஜாவா கோடில் நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் பஃபர் ரீடர், ஃபைல் ரீடர், ஐஓ எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 3 கிளாஸஸை java.io அப்படின்ற ஒரு பேக்கேஜில் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். கோடை டைப் பண்ணிகிட்டே நம்மளால் வீடியோ மேக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா வீடியோவோட டூரேஷன் வந்து அதிகமாக ஆகிறதுனால ஸோ ஆல்ரெடி நம்ம கோட் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு லைன் பை லைன் தான் நான் உங்களுக்கு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு இந்த பேக்கேஜஸ் வந்து ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நான் முதலே வந்து சொல்லிட்டேன். ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை நம்ம உள்ளே கொடுக்க போகிறோம். அந்த டெக்ஸ்ட் ஃபைலில் என்னென்ன கேரக்டர்ஸ், how many lineses, how many words அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி பஃபர் ரீடர்ன்றது கேரக்டர் வைஸஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீட் அவுட் பண்ணும். ஃபைல் ரீடர்ன்றது அந்த ஃபைலில் கண்டெய்னராக இருக்கக்கூடிய எல்லா இதுவும். ஓகேங்களா, ஐஓ எக்ஸப்ஷன் இன்கேஸ் அந்த ஃபைலில் ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா, ஸோ இன்கேஸ் அந்த ஃபைல் வந்து ஒரு எம்டி ஃபைல்ஸாக இருக்குது, ஸோ இந்த எரரை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும். இந்த 3 பேக்கேஜஸ் சேம் பேக்கேஜஸ்லேருந்து 3 டிஃபர் கிளாஸஸ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, பப்ளிக்காக கிளாஸ் டெக்ஸ்ட் ஃபைல் அனலைசர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா இதில் நம்ம ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை கொடுக்குறோம், அந்த டெக்ஸ்ட் ஃபைலில் அதை அனலைஸ் பண்ணி நமக்கு அவுட்புட்டை கொடுக்க போகுது. ஸோ அதனால் கோடிங் ரிலேட்டடாக நான் கிளாஸோட நேம் டெக்ஸ்ட் ஃபைல் அனலைசர் கொடுத்துருக்கேன். நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், டெக்ஸ்ட் அப்படின்றது ஒரு வேர்டு, ஃபைல் அப்படின்றது ஒரு வேர்டு, அனலைசர் அப்படின்றது ஒரு வேர்டு. ஓகேங்களா, எப்போவுமே கிளாஸ் நேமை நம்ம டிஃபைன் பண்ணும்போது ஸ்பேஸை விடக்கூடாதுங்க, வித்தவுட் யூஸிங் ஸ்பேஸ். ஸோ அதனால தான் வித்தவுட் ஸ்பேஸை யூஸ் பண்ணாமல் ஒவ்வொரு வேர்டுக்கும் ஃபஸ்ட்டு கேரக்டர்ஸை நான் அப்பர் கேஸில் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், டெக்ஸ்ட் ஃபைல் அனலைசர் அப்படின்னு தான் கொடுக்கணுமா கிளாஸ் நேம் அப்படின்னா இல்லை, நீங்கள் எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். இந்த கோடிங்க்கு ரிலேட்டடாக நான் இதை வந்து கொடுக்குறேன். ஏன்னா நம்ம ஒரு ஃபைல் நேமாக வந்து கிளாஸ் நேம் என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ அதை தான் ஃபைல் நேமாக கொடுக்கணும். இன்கேஸஸ் இந்த ஜாவா கோட் ஃபியூச்சரில் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ஃபைல் நேம் கொடுத்துட்டு நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது அது பெட்டராக வந்து நமக்கு இருக்கும். ஓகே, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட் அப்படின்ற மெயின் மெத்தடுக்கு இன்சைடில் கேரக்டர் கவுண்ட்னு ஒரு வேரியபிள், வேர்டு கவுண்ட்னு ஒரு வேரியபிள், லைன் கவுண்ட்னு ஒரு வேரியபிள், இது எல்லா வேரியபிளுக்கும் அசைனிங் வேல்யூ 0 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா டெக்ஸ்ட் ஃபைலில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. கேஸ் நல்லா இருந்துச்சுன்னா 0வாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஓகே, அப்போது கேரக்டர் அப்படின்றது ஒரு வேர்டு, கவுண்ட் அப்படின்றது இன்னொரு வேர்டு. ஓகேங்களா, அப்போது வேரியபிள் நேம் டிக்ளரேஷன்லேயே நம்ம வித்தவுட் யூஸிங் ஸ்பேசஸ் இதுதான் நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஸோ கேரக்டர் கவுண்ட் ரெண்டுமே சேர்த்து அடிச்சிருக்கேன். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி அண்டர்ஸ்கோர் சிம்பிளை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் என்ன வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறீங்களோ, என்ன வேரியபிள் இங்கே கால் பண்ணுறீங்களோ அது சேமாக இருக்கும். ஓகே, நான் கேரக்டர் கவுண்ட்ன்றது யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே,
இங்கே இனிட்லைஸாக கவுண்டர் அப்படின்றதுக்கு 3 வேரியபிளை அசைன் பண்ணியாச்சு. கேரக்டர் கவுண்ட் பண்ணுறதுக்கு, வேர்ட் கவுண்ட் பண்ணுறதுக்கு, லைன் கவுண்ட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபைலை வந்து உள்ளே இம்போர்ட் பண்ண போகிறோம் இல்லையா, அதாவது டெக்ஸ்ட் ஃபைல் அப்படின்னும்போது அது உள்ளே இருக்கக்கூடிய கண்டெய்னர்ஸ் டேட்டா டைப் எல்லாமே ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ஸ். அப்போது ஸ்ட்ரிங் ஃபைல் பாத் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், அந்த ஃபைல் நான் அப்லோட் பண்ணக்கூடிய ஃபைல்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த பாத்தில் வந்து அவைலபிளாக இருக்குது அதனோட ஃபைல் நேம் அண்டு எக்ஸ்டென்ஷனோட நம்ம கொடுக்கணும். இந்த ஃபைல் இருக்கக்கூடிய அந்த பாத்ஸை வந்து ஒன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள், இந்த பாத்தை தான் காப்பி பண்ணி நம்ம போட்டுருக்கோம். ஓகே, ஃபைலோட டெக்ஸ்ட் ஃபைலாக இருக்குது, அந்த ஃபைலோட நேம் டெக்ஸ்ட் ஃபைல் டாட் டிஎக்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, டெக்ஸ்ட் ஃபைலில் இன்சைடில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ நம்மளோட நேம் வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த கண்டென்ட் தான் இருக்குது. இப்போ இந்த டெக்ஸ்ட் ஃபைலை இந்த ஜாவா கோட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாகவே அனலைஸ் பண்ணி ஹவு மெனி கேரக்டர்ஸோட கவுண்ட் கண்டுபிடிக்கணும், ஹவு மெனி வேர்ட்ஸ் அண்ட் ஹவு மெனி லைன்ஸஸ் அப்படிங்கிறது நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஒன்ஸ் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் டேப்பை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் ஃபைலில் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய இந்த பார்ட்டை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு உங்களோட ஜாவாவோட கோடில் அந்த ஸ்ட்ரிங் ஃபைல் பாத் அசைனிங் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பேஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல ஃபைல் பாத் அப்படின்றது வேரியபிளுங்க. ஓகேங்களா, ஃபைல்ன்றது ஒரு வேர்டு, பாத் அப்படின்றது ஒரு வேர்டு, வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இந்த வேரியபிளில் வாட் டைப் ஆஃப் டேட்டா ஸ்டோர் ஆக போகுதுன்னா ஸ்ட்ரிங், அதனோட டைப் தான் இங்கே நம்ம போட்டுருக்கோம். ஓகே, அசைனிங் ஸோ அந்த வேல்யூஸஸ் அந்த பாத் என்ன டெக்ஸ்டோட அந்த பாத் ஃபைல் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஃபைல் பாத்தை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போட்டுருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ட்ரை இன்கேஸ் நான் இங்கே வந்து பப்பரட் கிளாஸ் பேக்கேஜ் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதுக்கு வந்து என்ன பண்ணுறேன், ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறேன். கிளாஸ் நேம் பஃபர்டு ரீடர், ஆப்ஜெக்ட் நேம் ரீடர்னு கொடுக்குறேன். அசைனிங் நியூ கிளாஸ் நேம் நியூ ஃபைல் ரீடர், ஃபைல் பாத் என்ன ஃபைலோ அந்த ஃபைலு அது பார்த்து எங்கே ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஆக்சஸ் பண்ணணும். ஓகேங்களா, அப்படி ஆக்சஸ் பண்ணும்போது ஸ்ட்ரிங்கோட லைன்ஸஸ் என்ன அப்படின்னு வரும் இந்த ட்ரை பிளாக்ல. ஸோ இந்த ட்ரை பிளாக்ல நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வைல் அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வைலில் லைனை வந்து நமக்கு இது பண்ணுதுன்னா இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் ஆப்ஜெக்ட் நேமு ரீடர் டாட் ரீட் லைன் அப்படின்ற ஒரு மெத்தட்ஸை யூஸ் பண்ணுறோம். நாட் நல்லா இருந்துச்சுன்னா லைன் வந்து கவுண்ட் ஆகணும். அதாவது இந்த ஃபைலை ரீட் பண்ணும்போது அதில் எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள் அசைனிங் அப்படின்னு அந்த 2 சிம்பிள்ஸை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ரீடர் லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபைல்ஸில் வந்து எதுவுமே இல்லை, நாட் நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு ட்ரூ இதோட வந்து இதுவாகிடும். இன்கேஸ் இருந்துச்சுன்னா இது வந்து ட்ரூவாக இருந்துச்சா, நல்லா இல்லாமல் இருந்துச்சுன்னா எனக்கு லைனோட கவுண்ட் வந்து வரணும். நெக்ஸ்ட் அதுலேயே கேரக்டர் கவுண்ட், இந்த லைன் கவுண்ட் கேரக்டர் கவுண்ட்லாம் உங்களுக்கு டவுட் வரும். முதல்லயே நம்ம இங்கே வேரியபிளாக அசைன் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த வேரியபிளை தான் இங்கே கால் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கேரக்டர் கவுண்ட் எப்படின்னா லைன் டாட் லென்த், ஒரு லைனில் அதனோட லென்த் என்ன, ஸோ அந்த லென்த் ஆஃப் ஸ்பேஸ் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் அக்செப்டபிள். ஸோ அதனால் நம்ம ஸ்பேஸ்க்கு கொடுக்குறதும் ஒரு கேரக்டர் தான் அது கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரிமெண்ட் த கேரக்டர் கவுண்டர். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங் எவ்வளோ வார்த்தைகள் இருக்குன்னு நமக்கு தெரியாது, வேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். வேர்ட் அசைனிங் லைன் டாட் ஸ்பிளிட், ஒரு லைனில் எத்தனை வேர்ட்ஸ் இருக்கோ அதை எனக்கு ஸ்ப்ளிட் பண்ணி எங்கெல்லாம் ஸ்பேசஸ் இருக்குமோ அதை வந்து நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணி வேர்ட் கவுண்ட்ன்ற வேரியபிளில் அதை வந்து நமக்கு ஸ்டோர் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ரீடர் அப்படின்ற இந்த கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா இதோட க்ளோஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ ஃபைலில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஃபைலை அப்லோட் பண்ணிருக்கோம். அந்த ஃபைலில் இருக்கிறது லைன் கவுண்ட் கேரக்டர் கவுண்ட் வேர்ட் கவுண்ட்லாம் ரீட் பண்ணி அது என்ன இருக்குன்றது ரீட் அவுட் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷனை நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சிஸ்டம் டாட் அவுட்லைன் இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நான் அதை வந்து டிஸ்பிளே பண்ணணும். நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் அப்படின்னும்போது ஸோ இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள், வேரியபிள் ப்ளஸ் கேரக்டர் கவுண்ட், நெக்ஸ்ட் ப்ளஸ் வேர்ட் கவுண்ட், நெக்ஸ்ட் ப்ளஸ் லைன் கவுண்ட் அப்படின்னு இங்கே நம்ம அந்த வேரியபிளை கால் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கேட்ச், இங்கே ட்ரை இந்த பிளாக் யூஸ் பண்ணியிருக்கோம், இங்கே வந்து கேட்ச் இந்த பிளாக் யூஸ் பண்ணுறோம். இன்கேஸ் இது இல்லை அப்படின்னா ஒரு எரர் இருக்குது அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த எரர்ஸ் வந்து இங்கே நம்ம கோட் பண்ணியிருக்கோம். இட் மீன்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து கேரக்டர்ஸ் சம்திங் என்ன மாதிரியான எரர் வந்து நமக்கு இந்த ஐஓ எக்ஸெப்ஷன் அப்படின்ற கிளாஸ் யூஸ் பண்ணனால ஸோ இந்த ஃபைலில் இருக்கக்கூடிய எரர் என்னன்றது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கோடை எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஒன் செகண்ட் இதனோட கோட் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் Notepad++ டெக்ஸ்ட் எடிட்டர் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி ஹவு டு கம்பைல் அண்ட் ரன் ஜாவா கோட் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைலோட பாத் எல்லாமே கரெக்டாக இருக்குது, நம்ம கோடிங் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இங்கே வந்து பாருங்கள் கன்சோல் அப்படின்ற செக்ஷனில் பாருங்கள் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் 110, நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் 15, நம்பர் ஆஃப் லைன்ஸ் 3. அப்போது நம்ம இன்புட்டாக கொடுத்த இந்த டெக்ஸ்ட் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இந்த கோடில் நமக்கு வந்திருக்கக்கூடிய இப்போ நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10.
இந்த ப்ராக்கெட்டுக்கு இன்சைடில் ஒரு வார்த்தை மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் வந்து 15 வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ ஓகே கேரக்டராக கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 110 வரும். இந்த கேரக்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்பேசஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கணக்கெடுக்கும். ஓகே சிம்பிளாக நம்ம ஜாவாவில் ஒரு ஃபைல் டெக்ஸ்ட் ஃபைல் அனலைசஸ் கான்செப்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம கோட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஓகே இன்கேசஸ் நீங்கள் இந்த கோடில் நம்ம டெக்ஸ்ட் ஃபைலில் மட்டும்தான் அனலைஸ் பண்ணுறோம், அது ஒரு பிடிஎஃபாக இருந்தாலும் இட் இஸ் அக்செப்டபிள். அதையும் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக காட்டுறேன். சேம் சம் ஆஃப் லைன்ஸஸை மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். இது வேறு ஒரு ஃபார்மேட்டில் கொடுத்துட்டும் நம்ம இது பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். நியூ வேர்டில் போய்ட்டு நியூ டாக்குமெண்ட்டாக ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த கரெக்டர்ஸ் அப்படியே போட்டாச்சுங்க. ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை பிடிஎஃபாக சேவ் பண்ணிக்கிறேன். லொக்கேஷன் அதே லொக்கேஷனாக நமக்கு இருக்கட்டும், இல்லைன்னா பார்த்த வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் பாத்தில் .c1 இருக்குது. ஸோ இங்கே பிடிஎஃப்னு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே இந்த கண்டென்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா பிடிஎஃபாக மாற்றிக்கலாம். ஆல்ரெடி நம்ம டெக்ஸ்ட் ஃபைலாக இருக்கிறதுக்கு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா டெக்ஸ்ட் ஃபைல் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இங்கேயும் டெக்ஸ்ட் ஃபைல் .pdf. ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேம் லொக்கேஷன்ஸில் நமக்கு மாறி இருக்குது. கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃபாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஓகே பாருங்கள் ஃபைல் நேம் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் ஃபைல் .pdf அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரீட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஃபைலை இப்போ இம்போர்ட் பண்ணி அனலைசஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம பண்ண இந்த ஜாவா கோடில் ஒன்ஸ் அகைன் கன்சோலை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ நம்ம சேம் பார்த்துங்க. இதுக்கு முன்னால் நம்ம ஃபைலோட எக்ஸ்டென்ஷன்ஸ் என்னவாக இருந்துச்சு, .textஆக இருந்துச்சு. இப்போ பிடிஎஃப் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டை கொடுத்துருக்கோம். அகைன் கோடை சேவ் பண்ணுங்கள். அகைன் வந்து பார்த்திங்கன்னா கம்பைல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம இம்போர்ட் பண்ண ஃபைல்ஸில் how many லைன்ஸஸ் இருக்குது. ஸோ ஈஸியாக நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவுட்புட் எடுத்துகிட்டு வரும். பட் இந்த கோடில் இந்த பிடிஎஃப் அப்படின்றது இந்த ஒரு பர்டிகுலர் ஆஃப் லைன்ஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார் பேஜஸில் ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பிடிஎஃப் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனோட சைஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீசஸ் ஆகிருக்கு. நம்ம இம்போர்ட் பண்ண டெக்ஸ்ட்டோட சைஸஸ் வந்து பாருங்கள் 1 KB. ஸோ இப்போ எம்டியாக இருக்கிற பேஜஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபார்மேட் வந்து இந்த கோடில் வந்து அது டெக்ஸ்ட் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணல. ஸோ அதனால் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் ஃபைல்ஸஸ் நம்ம இம்போர்ட் பண்ணிவிட்டு கம்பைலேஷன் பண்ணும்போது நமக்கு அதில் யூஸ் பண்ண வார்த்தைகள் சின்னதாக இருந்தாலும் பட் நம்ம கோட் எக்ஸிக்யூட் ஆகுது. அது எம்டி கேரக்டர்ஸஸ் அந்த ஸ்பேசஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அந்த டாக்குமெண்ட் ஃபுல்லாகவே என்னென்னலாம் இருக்கோ எல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஜஸ் ஃபுல்லாக இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டில் அந்த பிடிஎஃப் ஃபைலில் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோம் எல்லாமே வந்து அதை கலெக்ட் பண்ணி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராங் அவுட்புட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணுவோம். இப்போது இந்த கோடில் நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்ட் ஃபைல்ஸாக இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ அது நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ், நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் லைன்ஸஸ் வந்து நமக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் ஃபைல் அனலைசர் யூஸிங் ஜாவா கரெக்டாக நமக்கு ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்துகிட்டு வரும். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களோட சந்தேகங்களுக்கு உடனுக்குடனே நம்மக்கிட்ட இருந்து பார்த்திங்க அப்படின்னா ரிப்ளை கிடைக்கும். மேலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் அடுத்த ஒரு ஜாவா ப்ரோக்ராமில் சந்திக்கலாம்.